திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 217 கூடல் காண்டம் வரகுணனுக்கு சிவலோகம் காட்டிய படலம் பகுதி 19. ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் ஸ்ரீ மகாலிங்க பெருமானின் திருவருளினால் பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுபட்டு திருவருள் நலம் பெற்றார். தான் வெளியே வந்த அந்த மேற்கு கோபுர வாசலை வணங்கிய ஸ்ரீ வரகுண தேவ பாண்டியனார் மேற்கு கோபுரத்தை மிகவும் பொலிவோடு ரத்னம் இழைத்த கோபுரமாக தன்னுடைய பெயரினால் திருப்பணி செய்தார். அதோடு பல காலம் திருவிடைமருதூரிலேயே தங்கியிருக்கின்றார் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார். அப்படி தங்கியிருந்து பல திருப்பணிகளை செய்கின்றார். திருப்பணி பலவும் செய்து அவர் அருள் பெற்ற திருவரலாறு மற்றும் அவர் எப்படிப்பட்ட உத்தம சிவபக்தராக இருந்தார் என்கின்ற திருவரலாறும் திருவிடைமருதூர் மும்மணி கோவை, திருவிடைமருதூர் தலபுராணம் உள்ளிட்ட நூல்களிலே புகழ்ந்து வியந்து பேசப்படுகின்றன. ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் திருவிடைமருதூரில் எழுந்தருளியிருக்கும் காலத்திலே அங்கே அஸ்வமேத பிரதட்சணம் செய்வதற்கு ஒரு பிரகாரம் இருக்கின்றது என்று பார்த்தோம். அந்த பிரகாரத்தை தினமும் 100 முறை பிரதட்சணம் செய்து வருவார் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார். அப்படி தினமும் 100 முறை பிரதட்சணம் செய்ததனால் அந்த தவம் காரணமாக அவருடைய சரீரம் இளைத்து மெலிந்து வருந்துகின்றார். அதனை எம்பெருமான் ஸ்ரீ மகாலிங்க பெருமான் திருநோக்கம் செய்தருளி வரகுணா வருக என்று அவரை நோக்கி அழைத்து அவருக்கு அருளுகின்றார். வரகுணா, கைலையங்கிரியிலே ஒரு பிரகாரம் இருக்கின்றது. அதே போன்று ஒரு பிரகாரத்தை, அந்த கைலையங்கிரிக்கு சமமான ஒரு கொடுமுடி பிரகாரத்தை, ஒரு மதிலை திருவிடைமருதூரிலும் நீ அமைப்பாய். அப்படி அமைத்தபின் அந்த கொடுமுடி பிரகாரத்தை ஒரு முறை வலம் வந்தால் நம்மை 1000 முறை பிரதட்சிணம் செய்வதற்கு சமமாகும் என்று அருளினார். வரகுணதேவ பாண்டியரும் அவ்வாறே கொடுமுடி பிரகாரத்தை செய்து அமைத்து ஸ்ரீ மகாலிங்க பெருமானுடன் நேருக்கு நேராக இனிதாக வசனிக்கும்படியான அரிய பேற்றை எம்பெருமானோடு உரையாடுகின்ற அந்த பெரும் பேற்றையும் அடைந்தார் வரகுணதேவ பாண்டியனார். நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அருளிய ஒரு பிரபந்தம் கோயில் திருப்பண்ணியர் விருத்தம். இது 11ஆம் திருமுறையிலே அமைக்கப்பெற்றிருக்கின்றது. அதில் வரகுணதேவ பாண்டியனாரின் பக்தி நலச் சிறப்பை பற்றி நம்பியாண்டார் நம்பிகள் பாடி அருளுகின்றார். வரகுணதேவ பாண்டியனார் எல்லையற்ற சிவபக்தியில் திளைத்தவர். அதோடு வீரச் சிறப்பிலும் போர்த்திறத்திலும் மிக தேர்ச்சி பெற்றவர், வலிமையானவர், போர்கள் பல செய்து புகழ் பெற்றவர். அவர் ஒரு சமயம் ஒரு போர் ஒன்றுக்கு புறப்பட்டார். போருக்கு செல்லும் வீரர்கள் தமக்கு பாதுகாப்பாக இரும்பு கவச்சம் அணிந்து செல்வது வழக்கம். ஆனால் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியரோ அந்த இரும்பு கவச்சத்தை அணியாமல் திருநீரையே கவச்சமாக அணிந்தார். கங்காளன் பூசும் கவச்ச திருநீரு, அதுதான் நமக்கு உண்மையான கவச்சம் என்று திருநீற்றை தனது உடல் முழுவதும் பூசிக்கொண்டு போருக்கு புறப்பட்டார். போரில் அவர் வெற்றி பெற்றார். போர் செய்யும் போது அந்த திருநீற்று பூச்சே அவருக்கு கவச்சமாக அமைந்து அவரது திருமேனியில் ஒரு அம்பு கூட படவில்லை, பாயவில்லை. வரகுணதேவ பாண்டியனாரின் திருமேனிக்கு எந்த ஒரு தீங்கும் இல்லாமல் திருநீற்று கவச்சம் காத்தது. அப்படி பெருமிதத்தோடு வெற்றி பெற்று திரும்பினார். அப்படி போர்க்களத்தில் இருந்து திரும்பும் போது அந்த போர்க்களத்தில் தரையில் ஒடிந்து கிடந்த அம்பு ஒன்று வரகுணதேவ பாண்டியனாரின் பாதத்திலே தைத்தது. அதனால் இரத்தம் பெருக்கெடுத்து வந்தது. அது கண்ட அவரை சூழ்ந்திருந்த படைவீரர்கள் பெரிதும் மனம் வருந்தினார்கள். முதலுதவியும் செய்ய முன்வந்தார்கள். ஆனால் வரகுணதேவ பாண்டியனாரோ ஒரு சிறிதும் வருத்தப்படவில்லை. திருநீறு என்ற கவச்சத்தை யான் என் உடல் முழுவதும் அணிந்து கொண்டேன். அதனால் என் உடலின் ஒரு சிறு பகுதிக்கும் கூட பகைவர் விட்ட ஆயுதங்களால் ஒரு சிறு தீங்கும் நேரவில்லை. திருநீற்றை காலில் அணிதல் கூடாது என்பது விதி. அது பற்றி திருநீற்று கவச்சத்தை என்னுடைய காலுக்கு அணியவில்லை. திருநீற்று கவச்சம் அணியப்பெறாத கால், திருநீற்று கவச்சம் அணியப்பெறும் நல்ல ஊழ் இல்லாத இந்த காலுக்கு இப்படி அடிபட்டது அது தகுதி வாய்ந்ததே ஆகும், அது பொருத்தமே ஆகும் என்று கூறி புன்னகை பூத்து மகிழ்ந்தார் வரகுணதேவ பாண்டியனார். அப்படி இவருடைய திருநீற்றின் மேல் இவர் கொண்ட அன்பும் சிவபக்தியும் இவற்றை வியந்து புகழ்ந்து உருகுகின்றார் எம்பிரான் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான். பொடியேர் தரும் மேனியன் ஆகி
பூசல் புக அடிக்கே கடிசேர் கணை குளிப்பக் கண்டு கோயிற் கருவியில்லா வடியே பட அமையும் கணை என்ற வரகுணன் தன் முடியே தரு கழல் அம்பலத்து ஆடிதன் மொய்கழலே என்று வியந்து பாராட்டி பாடியருளுகின்றார். ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் பாண்டியன் தோரணவாயில் என்ற ஒன்றையும் அமைத்தார் திருவிடைமருதூரில். அப்படி திருவிடைமருதூர் திருக்கோயிலில் பாண்டியன் தோரண வாயிலின் தெற்கு பக்கம் நின்ற திருக்கோலத்தில் வரகுண பாண்டியனாரின் திருவுருவம் விளங்குகின்றது. எனவே திருவிடைமருதூர் திருக்கோயிலில் கிழக்கு கோபுரத்தில் பட்டினத்து அடிகளும், நடுவே பாண்டியன் தோரண வாயிலில் வரகுண பாண்டிய தேவரும், மேற்கு கோபுரத்தில் பத்திரகிரியாரும் விளங்குவது திருவிடைமருதூரின் இன்னும் ஒரு தனிச்சிறப்பு ஆகும். ஒரு நாள் சில காவலர்கள் ஒரு கொடிய திருடனை பிடித்து அந்த திருடன் செய்த குற்றங்களுக்காக கடும் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று காவலர்கள் அந்த திருடனுடைய இரு கைகளிலும் விலங்கு இட்டு இழுத்துச் சென்று ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனாரின் முன்னிலையில் நிறுத்தினார்கள். அந்த திருடன் நெற்றியிலே திருநீறு அணிந்து காட்சி தந்தான். அதனை வரகுணதேவ பாண்டியனார் கண்டார். உடனே திருடன் நெற்றியில் பொலிந்து தோன்றும் அந்த திருநீற்றை கண்டவுடன் இவருடைய உள்ளம் உருகிவிட்டது. காவலர்களை அழைத்து அந்த திருடனை மன்னித்து கட்டுக்களை அவிழ்த்து நல்ல சொற்களை அவனுக்கு கூறி அந்த திருடனை விடுதலை செய்து விட்டார். வெள்ளை நீரு மெய்யில் கண்டு கள்ளன் கையில் எட்டவிழ்ப்பித்தும் என்று பட்டினத்து சுவாமிகள் திருவிடைமருதூர் மும்மணி கோவையில் இதனை பாடி அருளுகின்றார். இன்னொரு சமயம் திருவிடைமருதூருக்கு அந்த ஊரின் வெளியே நரிகள் இரவிலே ஊளையிட்டன. நரிகள் இடும் ஊளையை கேட்ட வரகுணதேவ பாண்டியனா அந்த நரிகள் இறைவனின் நாமத்தை சொல்வதாக உணர்ந்தார். சம்போ சம்போ என்று நரிகள் ஊளையிடும் சப்தம் அவருக்கு சம்போ என்கின்ற சிவநாமங்களாக கேட்டது. அதை கேட்டவுடன் தாம் வழிபடும் திரு ஆலவாய் சோமசுந்தர பெருமானையும் திருவிடைமருதூர் மகாலிங்க பெருமானையுமே அந்த நரிகள் அன்போடு அழைத்து போற்றி பாடுகின்றன என்று மகிழ்ந்தார். எனவே இறைவனை பாடி வழிபட்ட இந்த நரிகளை வேட்டைக்காரர்கள் யாரும் துன்புறுத்தக்கூடாது என்று சொன்னார். அதோடு அந்த நரிகளுக்கு நல்ல வஸ்திரங்கள் பலவற்றை முறைப்படி போர்த்தி சிறப்பு செய்து நல்ல ஆபரணங்களையும் அணிவித்து முறைப்படி காட்டிலே கொண்டு போய் விட்டுவிடுங்கள் என்றும் கூறினார். ஓடும் பல்நரி ஊளை கேட்டு அரணைப்பாடின என்று படாம்பல அளித்தும் என்பது திருவிடைமருதூர் மும்மணி கோவை. ஒரு சமயம் மழைக்காலத்திலே திருவிடைமருதூர் திருக்குளத்தில் தவளைகள் மகிழ்ச்சி காரணமாக பேரொலி செய்தன. அதை கேட்ட வரகுணதேவ பாண்டியனார் இந்த தவளைகள் ஹரஹர ஹரஹர என்று இறைவனது திருப்பெயர்களை கூறி துதித்து வழிபடுகின்றன என்று தம்முடைய சிவபக்தி சிறப்புக்கு ஏற்ப அதனை கொண்டு அந்த தவளைகளை பாராட்டி பரிசு வழங்கும் முறையிலே ஹரஹர ஹரஹர என்று பேரொலி செய்த தவளைகளுக்கு நவமணிகளையும் பொற்காசுகளையும் அந்த திருக்குளத்திலே வாரி வீசி மகிழ்ந்தார். குவளை புனலில் தவளை அறவத்து ஈசன் தன்னை ஏத்தின என்று காசும் பொன்னும் கலந்து தூவியும் என்பது திருவிடைமருதூர் மும்மணி கோவை. அதே போன்று வரகுணதேவ பாண்டியனாரின் சிவபக்தியை வெளிப்படுத்துகின்ற இன்னொரு அற்புத நிகழ்ச்சி திருவிடைமருதூர் திருக்கோயிலிலே பணிவிடை செய்கின்ற பரிசாரகர் ஒருவர். அவர் மருதப்பெருமானினுடைய திருமஞ்சனத்திற்காக காய வைக்கப்பட்டிருந்த அந்த எள்ளை எடுத்து வாரி தின்று கொண்டிருந்தார். திருவிடைமருதூர் திருக்கோயிலிலே வழிபாடு செய்துவிட்டு வலம் வந்து கொண்டிருக்கும் போது அரசராகிய ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் அந்த பிரகாரத்தில் உலர வைப்பதற்காக பரப்பியிருந்த கோயிலுக்கு உரிய எள்ளை அந்த பரிசாரகர் ஒருவர் நிறைய திருடி எடுத்து வைத்துக்கொண்டு தின்று கொண்டிருப்பதை கண்டார். உடனே சிவாலயத்திற்கு உரிய இந்த எள்ளை நீ இவ்வாறு திருடி தின்பது முறையா என்று கேட்டார் வரகுணதேவ பாண்டியனார். அகப்பட்டு கொண்ட அவர் அந்த பரிசாரகர் தப்பித்துக் கொள்வதற்கு வேறு வழியில்லாமல் அரசரிடம் சொல்கின்றார், அரசர் பெருமானே, நான் இப்படி திருடி இந்த எள்ளை தின்கின்றேன் என்றால் அந்த உண்ட கடனை நான் தீர்த்தே ஆக வேண்டும். கோயில் எள்ளை இவ்வாறு எடுத்து தின்றால் அந்த கடனை தீர்த்தே ஆக வேண்டும் என்று பெரியவர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். எனவே இப்பொழுது திருவிடைமருதூர் திருக்கோயிலின் இந்த எள்ளை நான் உண்டால்
அந்த கடனை தீர்ப்பதற்காக மறுபிறவியிலும் இதே திருவிடைமருதூரிலே மகாலிங்க பெருமானுக்கு மீண்டும் மீண்டும் பணிவிடை செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு வரும் அல்லவா? அந்த நல்ல பேறு வாய்க்க வேண்டும் என்ற விருப்பத்தினாலேயே இவ்வாறு செய்தேன் அரசனே என்று அந்த பரிசாரகர் சொல்ல, வரகுணதேவ பாண்டியனாரின் சிவபக்தி இயல்பு அறிந்து அந்த பரிசாரகர் இவ்வாறு அரசனிடம் கூற, அதை கேட்டதும் அரசர் வரகுணதேவ பாண்டியனார் மனம் மகிழ்ந்தார். அப்படியென்றால் எனக்கும் நீ உண்ட அந்த எள்ளிலே சிறிது பங்கு கொடு என்று கூறி அந்த பரிசாரகரின் எச்சில் எள்ளை வற்புறுத்தி வாங்கி கொண்டு அரசர் அதனை தான் உண்டார். எனவே மகாலிங்க பெருமானுக்கு பணிவிடைகள் செய்யும் பேறு மறுபிறவியிலே தமக்கும் மீண்டும் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி வரகுணதேவ பாண்டியனார் அந்த பரிசாரகரின் எச்சில் எள்ளை வற்புறுத்தி வாங்கி உண்டார் என்றால் திருவிடைமருதூர் பெருமான் மீது இவர் கொண்ட அளவில்லாத பக்தியினை நாம் அறிகின்றோம். வழிபடும் ஒருவன் மஞ்சனத்து இயற்றிய செழுவிதை எள்ளை தின்ன கண்டு பிடித்தலும் அவன் இப்பிறப்புக்கு என்ன இடித்து கொண்டு அவன் எச்சிலை நுகர்ந்தும் என்று பட்டினத்து சுவாமிகள் திருவிடைமருதூர் மும்மணி கோவையிலே இதனை போற்றி பாடுகின்றார். அந்த பரிசாரகர் மகாலிங்க பெருமானுக்குரிய எள்ளை எடுத்து தின்றார். எனவே வரும் பிறவிகளிலே மகாலிங்க பெருமானுக்கே மறுபடியும் திருப்பணி செய்ய வேண்டும் என்ற ஆசையினால் என்று கூறினார். ஆனால் வரகுணதேவ பாண்டியரோ அந்த பரிசாரகரின் உச்சிஷ்டமான அந்த எள்ளை வாங்கி வற்புறுத்தி அதனை எடுத்து தின்றார். ஏனென்றால் மகாலிங்க பெருமான் அந்த மருதவான பெருமானுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று இச்சை கொண்ட அந்த பரிசாரகருக்கு பணியாளாக வேண்டும், மகாலிங்க பெருமானுக்கு பணிவிடை செய்கின்ற பரிசாரகருக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஆசை காரணமாக, ஆவல் காரணமாக வரகுணதேவ பாண்டியனாரும் அவ்வாறு அந்த உச்சிஷ்டத்தை தானும் வாங்கி தின்றார் என்றார். மகாலிங்க பெருமான் மீது மட்டுமல்ல, மகாலிங்க பெருமானின் அடியவர்கள் மீதும் எப்பேற்பட்ட பக்தி கொண்டிருந்தார் வரகுணதேவ பாண்டியனார் என்பதனை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக ஒரு நிகழ்வு, திருவிடைமருதூரின் திருக்கோயிலின் வெளியே ஒரு இடத்தில் ஒரு மண்டையோடு கிடக்கின்றது. அது யாருடைய மண்டையோடு என்றால், பாபத்தையே செய்யும் கீழ்மக்களில் ஒருவனான ஒரு கள்வன். அவன் வெட்டுண்டு அவனுடைய மாமிசங்கள் எல்லாம் நீங்கி அவனுடைய மண்டையோடு மட்டும் திருவிடைமருதூர் திருக்கோயிலுக்கு வெளியே ஒரு பகுதியில் இருந்தது. அதனை காண்கின்றார் வரகுணதேவ பாண்டியனார். அந்த மண்டையோட்டை எடுக்கின்றார். எடுத்து கண்ணீர் பெருக்கினால் அதனை ஸ்நானம் செய்விக்கின்றார். ஏன் தெரியுமா? அவர் அந்த மண்டையோட்டை பற்றி நினைக்கின்றார் வரகுணதேவ பாண்டியனார். இந்த மண்டையோடானது இறந்த பின்னும் கூட மகாலிங்க பெருமானை பிரிவதற்கு மனமின்றி இந்த திருக்கோயிலின் அருகே வந்து விழுந்து கிடக்கின்றதே, உன்னுடைய அன்பின் திறம் எத்தகையது என்று அந்த மண்டை ஓட்டை பார்த்து வரகுணதேவ பாண்டியனார் வியந்து, இதே போன்ற பேறு உமக்கு கிடைத்தது போலவே எனக்கும் கிடைக்க வேண்டும் என்று விரும்பி அந்த மண்டை ஓட்டை வணங்குகின்றார். நிலமுற விழுந்து வணங்குகின்றார் வரகுணதேவ பாண்டியனார். இந்த மண்டையோட்டை போலவே தன்னுடைய மண்டையோடும் இந்த திவ்யஸ்தலத்திலேயே கிடக்க வேண்டும் என்று வேண்டுகின்றார். மருதவட்டத்து ஒருதனி கிடந்த தலையைக் கண்டு தலையுற வணங்கி, உம்மை போல எம் இத்தலையும் கிடத்தல் வேண்டும் என்று அடுத்தடுத்து இறந்தும் என்று பட்டினத்து சுவாமிகள் இதனை போற்றுகின்றார். திருவிடைமருதூர் திருக்கோயிலை ஒரு நாள் வீதி வலம் வருகின்றார் வரகுணதேவ பாண்டியனார். அப்படி வீதி வலம் வரும்போது அங்கே வேப்ப மரத்திலிருந்து வேப்பங்கனிகள், வேப்பம் பழங்கள் உதிர்ந்து கிடப்பதை பார்க்கின்றார். உதிர்ந்த வேப்பம் பழங்கள் எல்லாம் சிவலிங்கம் போல உருக்கொண்டிருப்பதை பார்த்து வியந்து, இந்த லிங்க ரூபமான பழங்களை தரும் வேப்ப மரங்கள் வெயிலிலே காயக்கூடாது என்று அந்த வேப்ப மரங்களுக்கெல்லாம் பந்தல்கள் போட்டு விதானம் அமைத்தார். காம்புகுத்து உதிர்ந்த கனி உரு கண்டு வேம்புகட்கெல்லாம் விதானம் அமைத்தும் என்று திருவிடைமருதூர் மும்மணி கோவையிலே பட்டினத்து சுவாமிகள் இதனை அருளியிருக்கின்றார். இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சி, ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் ஒரு நாள் காருண்யாமிருத தீர்த்தத்தில் ஸ்நானம் செய்து வரும்போது திருவிடைமருதூர் திருக்கோயிலை பிரதட்சிணம் செய்ய வேண்டும் என்று ஆரம்பிக்கும் போது அங்கே ஒரு நாயின் மலம் இருப்பதை பார்த்தார். தாம் பிரதட்சிணம் செய்ய ஆரம்பித்து விட்டோம், அதனை இடையில் நிறுத்தக்கூடாது என்று கருதி
அதே நேரம் இந்த நாயின் மலத்தை திருக்கோயிலிலே இருந்து அப்புறப்படுத்தவும் வேண்டும். என்ன செய்வது என்று யோசித்து இந்த நாயின் மலத்தை திருக்கோயிலிலிருந்து அப்புறப்படுத்துபவர்களுக்கு, தூய்மை செய்பவர்களுக்கு தன் ராஜ்யத்தின் 1/4 பாகம் கொடுப்பதாக தெரிவித்து பிரகாரத்தை வலம் வர ஆரம்பித்தார். ஒரு முறை வலம் வந்து பார்த்தபோது அதை யாரும் எடுத்து தூய்மைப்படுத்தவில்லை என்று பார்க்கின்றார். மறுபடியும் இதனை அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்துபவர்களுக்கு தன் ராஜ்யத்தின் 2 பாகத்தை கொடுப்பதாக அறிவித்து 2ஆம் பிரதட்சிணம் செய்து வருகின்றார். அது முடிந்த பின்னாலும் கூட அது அப்படியே இருப்பதை பார்க்கின்றார். பின்னர் 3ஆம் பிரதட்சிணம் வருவதற்கு முன் இந்த நாயின் மலத்தை எடுத்து அப்புறப்படுத்தி தூய்மை செய்பவர்களுக்கு என் ராஜ்யத்தின் 4/3 பாகம் கொடுப்பதாக சொன்னார். அப்போதும் யாரும் அதனை செய்யவில்லை. கடைசியாக 4வது பிரதட்சிணம் செய்யும் போது தன் ராஜ்யம் முழுமையும் இந்த அசுத்தத்தை அப்புறப்படுத்துவோருக்கு கொடுப்பதாக சொல்லி 4வது பிரதட்சிணமும் செய்து வந்து பார்த்தார். அப்போதும் அதனை யாரும் எடுத்து போடவில்லை. எனவே அதன் பின்னர் தானே அந்த மலத்தை எடுத்து அப்புறப்படுத்தி விட்டார். இவ்வாறு மிகப்பெரிய சிவபக்தரான ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனாரின் சிவபக்தியை வெளிப்படுத்தும் மற்றொரு உத்தமமான ஒரு சம்பவம் நிகழ்கின்றது. ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனாரின் சிவபக்தியை கேள்விப்பட்டு சோழ மன்னரானவர் தன்னுடைய மகளை விவாகம் செய்து கொடுக்கின்றார். ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் சோழ மன்னனின் மகளை பார்க்காமலேயே அரசியல் காரணங்களுக்காக இந்த திருமணத்தை மேற்கொள்ளலாம் என்று நினைத்து சோழ மன்னரின் மகளை மணந்து கொள்வதற்கு சம்மதம் தெரிவித்தார் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார். திருமணத்தின் போது சோழ மன்னரின் மகளை, அந்த மணப்பெண்ணை முதல் முறையாக பார்க்கின்றார் ஸ்ரீ வரகுண பாண்டிய தேவனார். அவள் மிகப்பெரிய பேரழகியாக இருப்பதைக் கண்டு வியந்தார். அந்த பெண்மணியின் பேரழகை கண்டவுடனேயே இவள் எம்பெருமான் சிவபெருமானுக்கு உரியவள் என்று முடிவு செய்தார் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார். இவ்வளவு சிறந்த பேரழகுடைய இப்பெண் இறைவனுக்கே உரிமையாக்கத்தக்கவள் என்று எண்ணி அன்று இரவே அப்பெண்ணை அழைத்து கொண்டு திருவிடைமருதூர் திருக்கோயிலுக்கு செல்கின்றார். அங்கே அர்த்தஜாமம் முடிந்து திருக்கோயில் திருக்கதவுகள் திருத்தாள் இடப்பட்டு இருந்தன. வரகுணதேவ பாண்டியனார் இந்த பெண்ணோடு திருக்கோயில் வாசலிலே நிற்கின்றார். மருதநாயக என்று ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் அழைக்கின்றார். உள்ளே இருந்து ஸ்ரீ மகாலிங்க பெருமான் வரகுணா வருக என்று சொல்லி திருக்கதவை திறந்து அழைத்தார். உடனே வரகுணதேவ பாண்டியனார் எம்பெருமானை வணங்கி, ஸ்ரீ மகாலிங்க பெருமானே, மருதவானா, அன்பருக்கு எளியவனே, 32 லட்சணங்களும் ஒருங்கே குறைவர அமையப்பெற்ற இந்த பெண்மணி தங்களுக்கே உரியவள். ஆகையால் இவளை தங்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். இவளை அங்கீகரிக்க வேண்டும். தாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்றால் இந்த இடத்தில் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்று பிடிவாதமாக மகாலிங்க பெருமானிடம் சொல்கின்றார் வரகுணதேவ பாண்டியனார். அப்படி அந்த பெண்ணின் கரத்தை பிடித்து அழைத்து கொண்டு வந்து ஸ்ரீ மகாலிங்க பெருமானின் திருச்சந்நிதியில் இருக்கச் செய்கின்றார். ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனாரின் விண்ணப்பத்தை ஏற்று ஸ்ரீ மகாலிங்க பெருமான் அந்த பெண்மணியை தன்னோடு சேர்த்து ஒன்றுபடுத்திக் கொண்டார். ஆனால் அந்த பெண்ணின் ஒரு கை, அந்த வலது கை மட்டும் சிவலிங்கத்திற்கு வெளி தெரியும்படி திருக்காட்சி கொடுத்தார். உடனே அதனை கண்ட வரகுணதேவ பாண்டியனார், சங்கரா, சம்போ, பார்வதி பாகா, பாவியாகிய அடியேன் இந்த கரத்தை தொட்டேன் என்ற காரணத்தினால் அவளை அழைத்து கொண்ட நீ அவளினுடைய இந்த கரத்தை மாட்டும் சேர்த்து கொள்ளவில்லையோ? இது நான் செய்த தீவினையோ? நான் தொட்ட கரம் இனி எனக்கு இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன என்று சொல்லி வருந்தி நிற்கும்போது சிவபெருமான், ஏ வரகுண பாண்டியா, நம்மிடம் உனக்கு உள்ள அன்பையும் உன்னால் கொடுக்கப்பட்டு நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் இந்த பெண்மணியையும் உலகத்தவர்கள் அறியும்படி செய்வதற்காக, உன் பக்தியை உலகத்தவர்களுக்கு வெளிக்காட்டுவதற்காகவே இந்த பெண்ணின் கையை மாத்திரம் நீட்டி வைத்திருக்கின்றோம். நீ அஞ்சேல் என்று அருள் செய்தார். அரசரும் மகிழ்வுற்று தன் இருப்பிடம் சென்றார். கோயில் திருக்கதவங்களும் மறுபடியும் திருக்காப்பு இட்டுக்கொண்டன. அரண்மனையில் இருப்பவர்கள் வரகுணதேவரையும் அவர் மனையாளையும் காணாமல் பல இடங்களிலும் தேடி வரகுணதேவ பாண்டியரை மாத்திரம் தனியே கண்டு தேவியாரை பற்றி விசாரிக்க, அவள் ஜோதிர்மயமான ஸ்ரீ மகாலிங்க பெருமானிடம் அடைக்கலமாக கொடுக்கப்பட்டாள் என்று சொன்னார். இதை கேட்டு எல்லோரும் ஆச்சரியமுற்றார்கள். பொழுது விடிந்தது.
அர்ச்சக சுவாமிகள் பூஜைக்காக திருக்கோயிலுக்கு உள்ளே சென்றார்கள். அரசனும் எல்லோரும் திருக்கோயிலுக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே மகாலிங்க பெருமான் ஸ்ரீ சிவலிங்க திருமேனியின் முடி மீது தங்க வளையல் அமைந்த ஒரு அழகிய மலர் கை இருந்ததை எல்லோரும் கண்டார்கள். எல்லோரும் பார்த்தவுடன் அந்த கையும் மறைந்தது. அரசரும் மகிழ்ந்தார். தேவர்கள் பூமாரி பொழிந்தார்கள். எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனார் மருதவான பெருமானை வணங்கி, இனி நான் என்ன செய்ய வேண்டும், இனி நான் செய்ய வேண்டிய திருப்பணி என்ன என்று கேட்க, அந்த மருதேசர் மருதவான பெருமான், வரகுணதேவனே, இனி நீ உன் நாடாகிய மதுரைக்குச் சென்று அங்கே சிறிது காலம் தங்கிய பின் தாம் அத்தலத்திலேயே உமக்கு நற்கதி அளிப்போம் என்று சொல்லி அருளினார். சதா ஸ்ரீ மகாலிங்க பெருமானையே திருவுள்ளத்தில் கொண்டிருந்து அவரது திருநாமத்தையே உச்சரித்துக் கொண்டு இருந்த ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனாரும் தம் படைகள் சூழ மதுரையம்பதியை நோக்கி புறப்படுகின்றார். விரும்பின கொடுக்கை பரம்பரர்க்கு என்று பொறிகுழல் தேவியை பரிவுடன் கொடுத்த பெரிய அன்பின் வரகுணதேவர் என்று திருவிடைமருதூர் மும்மணி கோவையிலே ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனாரை தன் மனைவியை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்த அந்த பெரிய அன்பை பார்த்து வியந்து பெரிய அன்பின் வரகுணதேவ என்று பட்டினத்து அடிகள் போற்றியிருக்கின்றார். இவ்வாறு பாரனைத்தும் பொய்யெனவே பட்டினத்து பிள்ளையைப் போல யாரும் துறக்கை அரிது அரிது என்று தாயுமானவ சுவாமிகளால் பாராட்டப்பட்ட துறவுக்கு இலக்கணம் வகுத்த பட்டினத்து சுவாமிகள் தம் திருவிடைமருதூர் மும்மணி கோவையில் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனாரின் இத்தகைய சிவபக்தி செயல்களை கண்டு வியந்து அதனை பாராட்டி போற்றி பெரிய அன்பின் வரகுண தேவ என்று பாராட்டி அருளுகின்றார். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்திலே இந்த படலம் முழுவதும் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனாரின் சிவபக்தியை போற்றி பாடி அருளுகின்றார். ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் 8ஆம் திருமுறை திருக்கோவையாரில் வரகுணனாம் தென்னவன் ஏத்து திருச்சிற்றம்பலத்தான் என்றும் மயலோங்கிருங்கனியானை வரகுணன் வெற்பின் வைத்த என்றும் ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனாரை பாராட்டி போற்றுகின்றார் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். திருவிடைமருதூர் தலபுராணமான மத்தியார்ஜுன மாகாத்மியத்திலே இவருடைய திருவரலாறு போற்றப்பட்டிருக்கின்றது. அதனை தமிழிலே தலபுராணத்தை பாடிய கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகரும் வரகுணதேவ பாண்டியருக்கு என்று ஒரு தனி சருக்கத்தை வைத்து போற்றி பாடி அருளுகின்றார். இவ்வாறு பட்டினத்து சுவாமிகள், நம்பியாண்டார் நம்பிகள், ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் போன்ற சான்றோர்கள் பலரும் பாடி பரவும் மாட்சிமை உடைய பெரிய அன்பின் வரகுணதேவர் கொண்ட சிவபக்தியை நாமும் போற்றினால் நாமும் நலம் பெற்று உய்யலாம் என்று இனி மதுரையம்பதியை அடைந்த ஸ்ரீ வரகுணதேவ பாண்டியனாருக்கு மதுரையிலேயே எம்பெருமான் சிவலோகத்தை காட்டி அருளிய அத்திரு வரலாற்றை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.